வணக்கம். இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, அரசு ஊழியர்களுக்கு 3 குட் நியூஸ். அகவிலைப்படியுடன் அரியரும் கிடைக்கும் என்பது குறித்த புதிய அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போற முக்கியமான தகவல் உங்களை சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக இருக்க உள்ளது. இந்த மாதம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் மத்திய அரசிடமிருந்து சில பரிசுகள் கிடைக்க உள்ளன. குறிப்பாக 3 முக்கிய அறிவிப்புகளை ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் எதிர்பார்க்கலாம். ஜனவரி 2025க்கான அகவிலைப்படி உயர்வு 3% இருக்கும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக அமையும். டிஏ மற்றும் டிஆர் அதிகரிக்கப்படுவதால் 1 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடையும். ஹோலி பண்டிகைக்கு முன்னதாக அரசாங்கம் அகவிலைப்படியை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மார்ச் 10ஆம் தேதிக்குள் அரசாங்கம் அகவிலைப்படி அதிகரிப்பை அதிகரிக்கக்கூடும். அரசாங்கம் டிஏ உயர்விற்கான தேதியை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் ஹோலிக்கு முன் அரசு அகவிலைப்படியை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 53% அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை பெற்று வருகிறார்கள். அகவிலைப்படி 3% அதிகரிக்கப்பட்டால் மொத்த டிஏ மற்றும் டிஆர் 56% உயரும். அகவிலைப்படி அதிகரிப்பு ஜனவரி 2025 முதல் அமலுக்கு வரும். ஆகையால் ஜனவரி முதலான டிஏ அரியர் தொகையும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும். அகவிலைப்படி 3% அதிகரித்தால் ரூபாய் 18,000 அடிப்படை ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கு மாதம் அகவிலைப்படி ரூபாய் 540 அதிகரிக்கும். ரூபாய் 40,000 சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு மாதத்திற்கு சுமார் ரூபாய் 1,200 உயர்வு இருக்கும். ஒரு வருடத்தில் ரூபாய் 14,400 அதிகரிப்பு இருக்கும். ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி நிவாரணத்தில் சமமான அதிகரிப்பு கிடைக்கும். உதாரணமாக ரூபாய் 30,000 மாதாந்திர அடிப்படை ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலை நிவாரணத்தில் ரூபாய் 900 அதிகரிப்பு இருக்கும். ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படியில் மாற்றம் செய்யப்படுகின்றன. ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் இந்த திருத்தங்கள் அமலுக்கு வருகின்றன. அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான விலை மாற்றங்களின் அளவீடான தொழில்துறை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் தீர்மானிக்கப்படுகின்றன. 8வது ஊதிய குழுவிற்கான அறிவிப்பு சமீபத்தில் வந்தது. மார்ச் மாதம் குழு அமைக்கப்படும் என கூறப்படுகின்றது. 8வது ஊதிய குழு ஜனவரி 1, 2025 முதல் செயல்படுத்தப்படலாம். 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் டிசம்பர் 31, 2024 அன்று நிறைவடைகின்றன. அதன் பிறகு அடுத்த ஊதிய குழு செயல்படுத்தப்படும். 8வது ஊதிய குழு அமைக்கப்பட்ட பிறகு அதில் தீர்மானிக்கப்படும் ஃபிட்மென்ட் ஃபேக்டரின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணம் ஆகியவை முடிவு செய்யப்படும். இவை இரண்டிலும் பம்பர் அதிகரிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க.